வணக்கம். இப்போ பாருங்க, இதுதான் வில்வம் பழ ரசம். இதுதான் வில்வம் பழம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த வில்வம் பழத்தை உடைச்சிங்கன்னா உள்ள வந்து ஒரு பல்ப் மாதிரி இருக்கும். அதை வந்து ரசம் செய்யலாம். நம்ம புளிக்கு பதிலாக இந்த பல்பை பயன்படுத்தி ரசம் செய்யலாம். நார்மலாக எல்லா ரசமும் செய்கிற மாதிரி ஜீரகம் பூண்டு சேர்த்துக்கலாம். அந்த புளிக்கு பதிலாக இந்த வில்வம் பழத்தை கலந்து செய்யலாம். நம்ம இதோட பயன் என்னன்னா, கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும். இது வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை காரத்தன்மையை மாற்றக்கூடியது. அதாவது வேற எப்படி சொல்லலாம்னா, நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா அதிகமாகும். தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாவை இது அழிக்கக்கூடியது. அப்போ நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா அதிகமாகும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்கலன்னா, குறும்பு பண்ணுற குழந்தைகள் இருந்தால் இந்த ரசத்தை அடிக்கடி வச்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய கேரக்டர் குணநலங்கள்லாம் மாற ஆரம்பிச்சிடும். நல்லது நண்பர்களே, அடிக்கடி பயன்படுத்துங்க. இந்த ஒரு பழத்தை உடைச்சிங்கன்னா அதில் பாதி பல்ப்பு பயன்படுத்தினீங்கன்னா போதும். புளிப்பு அதிகமாகிறதுனால பாதி, ஒரு ஃபேமிலிக்கு பாதி பல்ப்பு போதும். நன்றி.